இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனால் எந்த டைமில் வந்து அதுக்காக நம்ம ட்ரை பண்ணணும், அப்போ அதுக்கான சான்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு பேசிக் வந்து உங்களோட மென்சுரல் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதில் எப்படி நம்ம அந்த ஓவுலேஷனை ட்ராக் பண்ணணுங்கிற ஐடியாவும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கப்பல் கல்யாணம் ஆன உடனே ஒரு ஃபஸ்ட்டு 3 months ட்ரை பண்ணுறாங்க, 6 months ட்ரை பண்ணுறாங்க, அதுலேயே கன்சீவ் ஆகலான்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க. கூட இருக்கவங்க இன்னும் குழந்தை ஆகலையான்னு கேட்குறாங்க, ப்ரெக்னென்ட் ஆகலையான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு கவலைப்படவே வேண்டியது கிடையாது. ஏன்னா இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கம்மியான பர்சன்டேஜ் தான். நிறைய பேர் கண்டிப்பா நார்மலாவே கன்சீவ் ஆக முடியும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் என்ன பேசிக்கா அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம இதில் ஒரு வீடியோ ரொம்ப டீடைல்டா வந்து நார்மல் பீரியட்ஸ்னா என்ன, அப்நார்மல் சைக்கிள்ஸ்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் தெளிவாக போட்டிருக்கோம் ஒரு வீடியோல.